ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு டபுள் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லி தர போகிறேன். இது வந்து ஒரு டைமண்ட் நெக்கில் டபுள் பைப்பிங் பார்த்தலாம். த்ரெட், சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட், ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி வளைவாக வராமல் ஸ்ட்ரைட்டாக வரதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 இன்ச் நெக் அகலம், ஷோல்டர் 5.5, நெக் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 36 இன்ச் சைஸ் ப்ளவுஸ்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸான டெய்லருக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் டிசைன் ப்ளவுஸுக்கு எவ்வளோ நெக் வைக்கணும்னு சொல்லிட்டு. பிகினர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிதாகணும் கண்டிப்பாக. பட் நீங்கள் போக போக நீங்களே கற்றுக்குவீங்க. அடுத்த வீட்டில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஒரு டைமண்ட் நெக்கில் எப்படி நம்ம வந்து ஒரு டபுள் பைப்பிங் வைக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் 2 பக்கமும் அந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நெக்கை வந்து கட் பண்ண போகிறதில்ல, அந்த மார்க்கிங்லேயே நம்ம வச்சு அப்படியே டபுள் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட், ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், ரொம்ப பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டிசைனுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரெகுலராக டிசைன் சொல்லித்தரேன். பைப்பிங் ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்லோ கலர் பைப்பிங் ஸ்டிச் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எத்தனை பேருக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் யூஸ் ஆகுது, சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ் தான் பார்க்குறீங்களா, இல்லை நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகம். 2 பசங்க லீவ் போட்டாங்க. அதனால் யூடியூப் பக்கமே நான் திரும்பி பார்க்கல. அதனால் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. ஓகே, இனிமேல் உங்களுக்கு ரெகுலராகவே நான் சொல்லித்தரக்கு வந்துடுறேன். இப்படி 1 பை 1 பார்த்துக்கங்க. இது ரொம்ப ஈஸி தான். அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, இதை நான் உங்களுக்கு சொல்லே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இன்னும் 3 பைப்பிங் கூட ஸ்டிச் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தடுத்து. ப்ளஸ் டபுள் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், இன்னும் நான் ரிப்ளை பண்ணல. நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கமெண்ட்ஸ் கூட அவாய்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும், கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்களெலாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்காதவங்க, நம்ம சேனலில் பார்த்து பிடிக்காதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே அவங்கள சொல்கிறேன். பட் அதை பற்றி நான் ஒன்றும் ஃபீல் பண்ணுறதில்ல. அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதில்ல. பட் நான் மோஸ்ட்டாக நம்ம ஒரு நல்ல ஒரு வேல்யூவாக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அத்தனை பேருக்குமே ஒரு ஆளு கூட மிஸ் பண்ணாமல் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா அது என்னோடய முக்கியமான கடமை. ஏன்னா நீங்கள் டைம் ஒதுக்கி கற்றுக்குறீங்க. நான் உங்களுக்கு ஏதோ டவுட்னா கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னோட முக்கியமான கடமை. ஒருத்தரை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன், உங்களுக்கு தெரியும். பட் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா என்னென்னா கொஞ்சம் ஒர்க் அதிகம், நான் கூட சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால தான் கொஞ்சம் முடியல. பட் இந்த டிசைன் இந்த ஒர்க்கை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லித்தர தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு டைம் நாளைக்கு கூட இன்னொரு டிசைன் போட்டு தேவை 3 பைப்பிங் சொல்லித்தரேனே. எல்லாம் ஒரே மெத்தட் தான், பட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் 2 டேஸாக வீடியோ போடலையா, அதுக்காக பேசிகிட்ருக்கேன். இப்போ ஒரு வேளை நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு டைம் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக ஓகே, கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். 3 பைப்பிங் நான் உங்களுக்கு இன்னும் நாளைக்கு இதே டைமில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது கிளியர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ரெஸ்பான்சிபிளாக நான் கமெண்ட்ஸ் பண்ணுறதுங்க. இந்த மாதிரி நான் உங்கள் டிசைன் பார்த்து நான் ரெகுலராக நான் வந்து பண்ணுறேன். சேம் டைம் நான் என்னோடய கஸ்டமர்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு டச்சிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இல்லை இது புரிஞ்சுதுன்னா ஓகே, தேங்க்யூ, லைக் பண்ணுங்கள். நாளிலேருந்து ரெகுலராகவே உங்களுக்கு வீடியோ வந்துடும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், புரிஞ்சிருக்கா அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டிசைனில் சீக்கிரமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.